வணக்கம். இன்னைக்கு நீங்க இந்த குழிய பார்த்துருக்கீங்களா? இது எதுக்காக நாங்க பயன்படுத்துறோன்றத நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே என்னுடைய தோட்டத்தில வந்து மாங்கன்னுலாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் பட்டு போச்சு. திரும்ப புதுசா வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவ இன்னைக்கு தான் நீங்க பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தோட்டத்தில வந்து இயற்கையா உரம் எப்படி நம்ம தயாரிக்கிறோன்றத நம்ம பார்க்க போறோம். இங்க நெறையா வந்து குழிலாம் வெட்டி வச்சிருக்கோம். இந்த குழியோட ஆழமும், அகலமும் வந்து 2 அடி. இது வந்து ஜேசிபி வச்சு நாங்க குழி எடுத்திருக்கோம். எதுக்குன்னா, மரம் நடுறதுக்கு. போன வருஷம் வந்து நெறைய மரம் வந்து பட்டு போனதுனால, அதுக்கு மாற்று இதுவா திரும்பவும் மரக்கன்றுகளா நட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குழியில வந்து என்னெல்லாம் போட்டுட்டு நம்ம எப்படி மரம் நடுறோம்னு பார்ப்போம். இந்த குழி பார்த்தீங்கன்னா உரக்குழி இது. இது எங்க வீட்டு பின் சைட்ல இருக்குது. 8 அடி ஆழம், 5 அடி அகலத்தில இருக்குது. இது வந்து நம்மளுடைய மரத்தில இருந்து விழுற இலைகள்லாம் காஞ்ச இலைகள், வீட்ல இருக்கிற சமையல் செய்து காய்கறிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு இதில வைப்போம் நாங்க. இது போட்டு வச்சு 10 மாசம் பொறுத்து தான் நமக்கு இந்த உரம்லாம் கிடைக்கும். இப்ப நீங்க பார்க்கறது வந்து மேல வந்து கொஞ்சம் காஞ்ச இலைகள், சருகல்லாம் இருக்கும். அந்த இலைய வந்து எடுத்துட்டு வந்து எங்க போடுறாங்கன்னா, வயல்ல போட்டுட்ருக்காங்க. அதாவது வெளியில பக்கம் தான் போடுறாங்க. உள்ள அந்த குழியில நம்ம இப்ப போடக்கூடாது இதெல்லாம். இப்படி நம்ம வருஷம் வருஷம் எடுத்து எடுத்து போடும்போது, அந்த மண்ணுக்கு வந்து நம்ம நல்ல இயற்கையான உரத்த நம்மளால குடுக்க முடியும். நம்ம எப்படி சாண்ட்விச் சாப்பிடும்போது லேயர் லேயரா வச்சு சாப்பிட்றோமோ, அது மாரி தான் இந்த உரக்குழிலயும் இருக்கும். மேல வந்து காஞ்சதா பழுத்து அப்படியே இருக்கும். அடியில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மக்குனதா இருக்கும். அதுக்கு அடியில 3வது லேயர் நீங்க பார்க்கும்போது, பிளாக் கலர் மண்ணா நெறையா இருக்கும். இப்ப நீங்க அந்த அண்ண எடுக்கும்போது பார்த்தாலே தெரியும். கீழ வந்து மக்கி இருக்கும். மக்கி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, புகை மண்டலமா இருக்கு பாருங்க. அவ்ளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுனால, அதுல இருந்து நமக்கு இயற்கையாவே புகையலா வருது. இதுக்கு வந்து நாங்க எந்த கெமிக்கலும் பயன்படுத்தல. இலை தழைகள் தான் போட்டு, அதுவா தானா மக்கி வர்றது தான். இதில வந்து தேங்காய் மட்ட கூட போட மாட்டோம். ஏன்னா, அது கூட சீக்கிரமா மக்காது. அதனால போட மாட்டோம். இப்போ வந்து இந்த அண்ணா வந்து 2வது லேயர் எடுத்துட்டு போறாரு. அது கொஞ்சம் மக்கி இருக்கிறதுனால, அந்த குழியில வந்து நம்ம போட போறோம். இப்ப இந்த குழியில வந்து 2வது லேயர நம்ம போடுறோம். ஏன்னா, முதல் லேயர் வந்து நம்ம கீழ எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்க. அந்த சைடெல்லாம் இருக்கு. 2வது லேயர தான் வந்து நம்ம குழியில போடுறோம். மண்ணு பாருங்க, இப்ப எவ்ளோ ட்ரையா இருக்குது. இது ஃபர்ஸ்ட் லேயர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா இன்னும் காஞ்ச இத 3 லேயரா நம்ம போடுறோம். இந்த மாரி போடுறதுனால மண்ணு வந்து இளக்கமா ஆகும். நல்லா செடியெல்லாம் வந்து நல்லா வளரும். மண்ணு வந்து இயற்கையாவே நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தன்ட் வந்துரும். இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். 2ண்ட் லேயர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 3 லேயரையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நெறைய மிச்சம் இருந்ததுனால, தனியா நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம். தொட்டிலலாம் பயன்படுத்துறதுக்காக. நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதில ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்றீங்களான்னு? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. வெயில் காலத்தில வந்து வெயில் அதிகமா இருக்கும்போது, தன்னால எரிஞ்சிரும்ன்றதுனால என்ன பண்ணுவோம், தண்ணி மட்டும் கொஞ்ச நேரம் பாய்ச்சி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மண்ணு மாரி இருக்குல்ல. ஆனா அது மண்ணு கிடையாது. உரம். இது இயற்கை உரம். முதல் 3 லேயர வந்து நான் தோட்டத்துக்கும், மரத்துக்கு கன்றுக்கும் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது 4வது லேயர். இது வந்து கொஞ்சம் தொட்டிக்கெல்லாம் பயன்படுத்தலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம். உங்க தோட்டத்திலேயோ, இல்ல வீட்லயே இட வசதி இருந்ததுன்னா, இந்த மாரி பயன்படுத்தி இயற்கை உரத்த தயாரிச்சுக்கோங்க நீங்களே. உங்க யாருக்காவது இதுக்கு மேலயும் இன்னும் நெறைய சந்தேகம் இருந்ததுன்னா, நான் தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இயற்கை உரம் போட்டு முடிச்சோனே, நாங்க வந்து வாங்குனது வந்து நாட்டு மரம் தான் வாங்கியிருக்கோம். மா, நெல்லிலாம் வாங்கி, அதில எல்லாமே நட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் பாருங்க. முதல் லேயர்ல நம்ம வந்து தோட்டத்துக்கு மேல போட்டு வச்சிருக்கோம். குழிக்குள்ள வந்து நல்லா மக்குன இத வந்து எருவ வந்து போட்டு வச்சிருக்கோம். இந்த முறை வந்து நாங்க ஹைபிரிட் மரம்லாம் எதுவுமே வாங்கல. ஏன்னா, எங்களுடைய மண்ணுக்கு வந்து ஹைபிரிட் வந்து நல்லா வளர மாட்டேன்து. அதனால நாட்டு மரக்கன்றுகள் தான் வாங்கி நட்டு வச்சிருக்கிறோம். இப்ப இந்த குழி எவ்வளோ சுத்தமா இருக்கு. திரும்ப நம்ம இலை தழைலாம் போட்டு உரத்த தயார் பண்ணணும் அடுத்த வருஷத்துக்கு. இப்போ நீங்க டிராக்டர் வருது பார்த்தீங்களா? இது எதுக்குன்னா, இப்ப நம்ம அந்த இலை தழையெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து திரும்ப உழுது போட்டோனே, நல்ல மண்ணுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தன் குடுக்கும். அப்புறம் அங்க இருக்கிற புல்லெல்லாம் நம்ப கிளீன் பண்ணிட்டணும். தோட்டம் பார்க்கறதுக்கு நீட்டா நல்லா இருக்கும். எப்பவுமே உரம் போடுறது, இந்த உழுது பண்றதெல்லாம் வந்து மழைக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே செய்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா, வண்டி வந்து உள்ள ஏறாது. அதுக்காக தான் நம்ம மழைக்கு முன்னாடியே எல்லாமே செய்து முடிச்சிடணும். இந்த மரம்லாம் இப்ப எப்படி வளர்ந்துருக்குன்னு அடுத்த வீடியோல போடுறேன். உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.